இந்த டாகுக்கு பொது வழியில சாப்பாடு வைக்காதீங்கன்றாங்க. சில பேர் டாக் பார்த்தாலே பயப்படுறாங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான். நானும் வீடியோவில் வாட்ஸ்அப்லாம் பார்த்துக்கிறேன். பயங்கரமாக குழந்தைங்கள கடிக்குது அப்படின்னு. பசினுடைய இதுதான். இப்போ பிச்சை எடுக்கிறோன்னா என்ன கண்டிஷனில் இருக்கிறான், எல்லாத்தையும் பொருள் இருந்து எல்லாத்தையும் இருந்துக்கிறான். அதுபோல் அந்த நாய்க்குள்ள பராமரிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தெருவில் விட்டோம்னா அது என்ன ஆகும், வெறியாகி கடிக்கும். சரி, குழந்தைங்களை கடிக்குதுன்னா அந்த கைண்ட் ஆஃப் இதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணுமே தவிர அதுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் வர்க்கத்தையே ஒதுக்கக்கூடாது. அதுதான் என்னோட ஃபீலிங். இதற்கு நம்ம அதுங்களுக்கு 5 அறிவு தான், நம்மளுக்கு 6 அறிவு இருக்குதுல்ல. ஸோ நம்ம அதை புரிஞ்சு நம்ம தான் கணக்காக அதுங்கள்ட்ட பழகி கணக்காக நடந்துக்கணும். நம்ம அது வயலாக இருக்குனாக்கா நம்ம போய் அதுக்கிட்ட போயிட்டு நம்ம அதை சீன்றதோ இல்லை அதை அடிக்கிறதோ அது கூடாது. டாக்ஸா ஹியூமன்ஸான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் ஹியூமன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. டாக்ஸ் கண்டிப்பாக கிடையாது. டாக்ஸ் வந்து ஃபெரோஷியஸ் ஆகுது, கேட்ஸ் கண்டிப்பாக ஃபெரோஷியஸ் ஆகாது. ஏன்னா டாகால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ராடு. இப்போ நைட்டில் வேலை முடிஞ்சு எங்கே இப்போ கம்பெனியில் ஹோட்டலில் வேலை முடிஞ்சு போகிறவங்கலாம் நைட்டில் போகும்போது அது துரத்திக்கிட்டு அது பயந்துக்கிட்டு எங்கேயா இப்போ விழுந்து ஏதோ ஒன்று ஆகுது. நாய் கட்டுப்படுத்துறது தான் அரசாங்கம் கட்டுப்படுத்துறது தான் நல்லது. திருட மாதிரி தெரியும் அது கண்ணுக்கு, அதுக்கு தான் அது ஒடியாந்து வருது. அது சை அப்படின்னு பற்றிட்டோம்னா நானே நாய்க்கு பயப்படுவேன். சை அப்படின்னா நின்றும் ஆணும் வரும், சை அப்படின்னா சரி, அதை பார்த்துட்டு நம்ம ஓடக்கூடாது. புதுசாக ஒரு ஆள் குழந்தைங்களை தூக்குனா குழந்தைங்களை என்ன பண்ணுது, கடிக்குங்க, நம்மளை கடிக்குங்க. அது குழந்தைங்க தான், அதே தன்மை தான் நாய்ங்களுக்கும். ஸோ அது நம்மளுக்கு தான் புரியணும், நம்ம நாய் எப்படிப்பட்ட நாய், அதை எப்படி வளர்க்கணும். யாராவது வராங்கனாக்கா நம்ம அதை வெளியே விடக்கூடாது. ஸோ அதை எப்படி கட்டி போடணுமா, இல்லை ஒரு இடத்துல அதோட கூண்டில் அடைச்சி வைக்கணுமா, அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். நீங்கள் நாயை திறந்து விட்டுட்டு அது கடிச்சிருச்சுனாக்கா அது நம்ம தப்பு தான். குழந்தைங்க ஓடும், இது நாய்க்கு என்ன ஆகும், ஏதோ ஓடுது, அதுங்களுக்கு தெரியாது ஏதோ ஓடுதுனால அது கடிக்க வருது. இல்லை ஆனால் வெறுமனே நான் குழந்தை நிற்கும் போது எந்த நாயும் பிடுங்காத, அதுங்க ஓடுறத பார்த்துட்டு நாய் என்ன பண்ணும், ஏதோ எடுக்கிறாங்க அதனால தான் அது ஓடுது அப்படி சொல்லிட்டு அது கடிக்க போகுது. வேறு சாப்பாடும் இல்லாத ஒரு காரணம் தான்.